இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நம் தொடர்ச்சியாக வேதத்திலிருந்து நம் ஆதியாகமத்திலிருந்து தொடர்ச்சியாக அதனுடைய அவுட்லைனை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலிருந்து எஸ்ரா புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக அதனுடைய அவுட்லைனை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் எஸ்ரா புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புஸ்தகம் என்று சொன்னால் இதில் எஸ்ரா என்கிற புஸ்தகம் ஒரு மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். பாபிலோன் தேசத்திலிருந்து சிறை இருப்புக்கு போன யூதர்கள் இரண்டாம் கட்டமாக எஸ்ரா தலைமையிலே அவர்கள் எருசலேமுக்கு இரண்டாம் குழுவாக அவர்கள் திரும்பி வருகிறதை நம் வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, எஸ்ரா ஒரு வேத பாரகன் அல்லது ஒரு ஆசாரியன் என்று சொல்லி வேதத்திலே அவரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பாரகனாக இருக்கிற எஸ்ரா இவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆரோன், மோசையினுடைய சகோதரனாய் இருக்கிற ஆரோனுடைய வம்சத்திலே அவருடைய வழி பின்பதாக வம்சத்தினுடைய வழி பின்பதாக வந்த ஒரு ஆசாரியன் வம்சத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, இந்த எஸ்ரா புஸ்தகத்தினுடைய எபிரேய பதம் அல்லது மூல பதம் இதுக்கு எஸ்ரா என்றுதான் பொருள். இதனுடைய எழுதிய ஆசிரியர், இந்த புஸ்தகத்தை எழுதிய ஆசிரியர் யாருன்னா எஸ்ரா. அவருடைய பேரில் தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்கிறது. 280 வசனங்கள் இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் இருக்கிறது. இதனுடைய எழுதப்பட்ட காலம் 458 430 இடைப்பட்ட காலத்தில் இந்த எஸ்ரா புஸ்தகம் எழுதப்படுகிறது. இந்த எருசலேமுக்கு இரண்டாம் குழுவிலே அவர்கள் திரும்பி எருசலேமுக்கு எஸ்ரா தலைமையிலே அவர்கள் திரும்பி வருகிறார்கள். 458வது வருஷத்திலே அவர்கள் மீண்டும் எஸ்ரா தலைமையிலே அவர்கள் எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அதற்கு முன்பதாக திரும்பி வந்த காலத்திலிருந்து இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவர் வேதபாரகனாய் இருக்கிறார். இந்த எஸ்ரா வேதபாரகனாய் இருக்கிறார். இவர் வேதத்தில் இருக்கிற காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அந்த காலத்தில் எழுதப்பட்ட தோல் சுருள்கள், அந்த காலத்தில் இந்த புக்கு வடிவத்தில் இல்லை, தோல் சுருளிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த தோல் சுருளிலே எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறார். மிகிலோத் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான தோல் சுருளிலே மிக முக்கியமான ஒன்று. மிகிலோத் அந்த தோல் சுருளிலே இது வருகிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தோல் சுருளிலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தான் எஸ்ரா புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இருக்கிற வேத வசனங்கள் அல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கும்படியாக அவருடைய காதுகளுக்கு இவர் வாசிக்கிறார். வாசித்து மீண்டும் எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கான காரியங்களை இவர் முன்னெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜனங்களை ஒன்று கூட்டி ஆண்டவரை யெகோவா தெய்வத்தை, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவாக வெளிப்பட்ட, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவாக வெளிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு இவர் போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இவர் ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவர். இவர் ஒரு வேதபாரகன். ஆசாரியர்கள் தான், அந்த காலத்தில் நமக்கு தெரியும், ஆசாரியர்கள் தான் கர்த்தருக்கு பலிபீடத்தை பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். இவர் ஒரு வேதபாரகன். வேதம் நன்றாக தெரியும். வேதத்தை நன்கு கற்றறிந்தவர்கள் தான் வேதபாரகர்கள். அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் 2 கூட்டங்கள் இருந்தும் தெரியும். ஆசாரியன் ஒரு கூட்டம் ஒன்று இருந்தது. அவர்கள் கர்த்தருக்கு ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்திலே அவர்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்வது, பலியிடுவது அவர்களுடைய வேலை. வேதபாரகருடைய வேலை ஜனங்களுக்கு வேதத்தை போதிப்பது தான் இந்த வேதபாரகனுடைய வேலை. இந்த வேலையை தான் எஸ்ரா எருசலேமுக்கு திரும்பி வந்ததற்கு பின்பதாக, பாபிலோனில் திரும்பி வந்ததற்கு பின்பதாக, இரண்டாம் குழுவிலே அவர் திரும்பி வந்ததற்கு பின்பதாக இந்த காரியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 6ஆம் வசனம் எல்லாம் அரேமிய மொழியிலே எழுதப்பட்டதாக நமக்கு சான்றுகள் இருக்கிறது. அரேமிய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது.
அராமிய மொழியிலே எழுதப்பட்ட தொல்சுருள்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அராமிய மொழி என்ன அப்படின்னு சொன்னா இந்த எஸ்ரா புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். இந்த அராமிய மொழியிலே ஏன் இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே சில காரியங்கள் இந்த அராமிய மொழியிலே எழுதப்பட்ட காரணம், இந்த அராமிய மொழி அப்படின்னா எபிரேய மொழியும் பாரசீக மொழி, அதாவது அந்த காலத்திலே பாபிலோனில் வாழ்ந்த ஜனங்கள் ஒரு மொழியை பேசினார்கள். இது பாரசீக மொழி அல்லது பாபிலோன் தேசத்திலே பேசப்பட்ட ஒரு மொழி. இந்த ரெண்டு எபிரேய மொழியும் பாரசீக மொழியும் கலந்ததுதான் அராமிய மொழி. ஹிப்ரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரெண்டு மிக்சிங், பாரசீக மொழியும் எபிரேய மொழியும் மிக்ஸ் ஆனது தான் அராமிய மொழி. அது இன்றும் பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் இருக்கிறது. அதில் இங்கே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 6ஆம் வசனம் எல்லாம் அராமிய மொழியில் எழுதப்பட்டதாக நமக்கு சில ஆதாரங்கள், வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இது அராமிய மொழியிலே எழுதப்பட்டது அப்படின்னா, எருசலேமுக்கு 2ஆம் குழுவிலே முதல் குழு 2ஆம் குழுவிலெல்லாம் திரும்பி வந்தவர்களுக்கு பெரும்பாலும் அவர்கள் எபிரேய மொழியை பேசினதாக நமக்கு ஆதாரங்கள் இல்லை. ஒரு சிலர் தான் எபிரேய மொழியை பேசினார்கள், ஆனால் பெரும்பாலோரும் இந்த அராமிய மொழியை தான் பேசினார்கள். ஏன் அப்படின்னா, இங்கிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட யூதர்கள் அங்கே சில காலங்கள் தங்கி இருந்ததுனாலே இந்த யூதர்கள் பாரசீகத்திலே பாபிலோனிலே தங்களுடைய குமாரனுக்கு பெண் கொண்டார்கள். தங்கள் குமாரத்திகளை அங்கே திருமணம் செய்து கொடுத்ததினாலே இந்த ரெண்டு மொழி மிக்ஸ் ஆனதுனால உருவான மொழி இந்த அராமிய மொழி. ஆகவேதான் அவர்கள் பலர் வேதத்தை மறந்து போனார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனார்கள், அந்நிய ஜாதியரோட ஐக்கியம் கலந்தார்கள். வேதத்தின்படி அந்நிய ஜாதியரோட ஐக்கியம் கலக்கக்கூடாது என்பது நம்ம வேதத்தினுடைய ஆதாரம். அந்நியத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக, அதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. ஆனால் இவர்கள் வேதத்தினுடைய ஒழுங்கை மீறி இவர்கள் செய்த காரியம், அங்கே பாரசீகத்திலே பாபிலோனிலே சம்பந்தம் கலந்தார்கள். ஆகவே இவர்கள் வேதத்தினுடைய கற்பனைகளை கட்டளைகளை மறந்து போனார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து போனார்கள், அதை அல்லகட்டி விட்டார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனார்கள். சீயோனுடைய பாடல்களை கூட அவர்கள் மறந்து போனார்கள். ஆகவேதான் இந்த எஸ்ரா, வேதபாரனாய் இருக்கிற எஸ்ரா அங்கே கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய நியமனங்கள், கர்த்தர் இப்படிதான் ஜனங்களை நடத்தினார், ஆண்டவர் இப்படிதான் ஜனங்களை நடத்துவார், இந்த வார்த்தையின்படியாக, இந்த வேத வார்த்தையின்படியாகத்தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டு கர்த்தரால் எழுதி கொடுக்கப்பட்ட மோசேயின் நியாய பிரமாணங்கள் அல்லது மோசேயின் கட்டளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் காலங்காலமாக அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அதை கை கொள்ளுகிறார்கள். மோசேயினுடைய கட்டளைகள் அதை அவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இதுதான் கர்த்தருடைய கட்டளை, இந்த கட்டளையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வேதபாரகனாக இருக்கிற எஸ்ரா அல்லது ஆசாரிய குடும்பத்தை சார்ந்த எஸ்ராவினுடைய மிக முக்கியமான பிரதானமான ஒரு வேலை, இவர் செய்யக்கூடிய பிரதானமான ஒரு வேலை, அங்கே பாபிலோன் தேசத்தில் போய் அந்த தேசத்தாரோடு கூட அந்த குடிகளோடு கூட சம்பந்தம் கலந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன அனுபவத்தில் இருந்த ஜனங்களை மீண்டும் கர்த்தருக்குள் வழி நடத்துகிற ஒரு முக்கியமான உன்னதமான பணியை இந்த வேதபாரகனாய் இருக்கிற எஸ்ரா அல்லது ஆசாரியன் குடும்பத்தை சார்ந்த இந்த ஆசாரியனாய் இருக்கிற எஸ்ரா செய்தது நாம் பார்க்க முடியும். மீண்டும் கர்த்தரிடத்தில் ஜனங்களை அவர் திருப்புகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரமாயிருந்தால், ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாயிருந்தால், கர்த்தரிடத்திலே நீங்கள் திரும்பும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்பும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம், அவர் நம்மை வழி நடத்துவார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி மாறாத வல்லமையான மகத்துவமான கரம் எங்களை நடத்தட்டும். கர்த்தரிடத்திலேயே திரும்புகிறோம், கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.